மவன் பக்கத்துல வந்த ஒரே வெட்டு, தலை துண்டு துண்டா இருக்கும். அப்பனே முருகா, நாளை கழிச்சு அமாவாசை. கிறுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் அமாவாசை நெருங்க நெருங்க கிறுக்கு அதிகமாயிட்டே போவோம்னு சொல்லுவாவ. இப்பயே இவ்வளவு உக்கிரமா இருக்கால, அமாவாசை வந்தா எப்படியெல்லாம் ஆட்டம் போடுவான்னு தெரியலையே. முருகா என் தகப்பா, உனக்கே தெரியும் நான் ஒரு கன்னி பையன், வீட்டுல தனியா இருக்கேன். இனி இந்த கோட்டிகாரி எதையாச்சும் பண்ணிடாம நீதான்ப்பா காப்பாத்தணும். மணி ஆச்சு, இப்ப வரைக்கும் இவன் வராம இருக்கான். ஒருவேளை நான் தூங்கட்டும்னு காத்திருக்கானோ? என்னது, நிஜமாவே தூங்கிட்டானா? இல்ல இருக்காது. அதான் அவன் நோக்கத்தை தெளிவா சொன்னானே, நிச்சயமா தூங்குற மாதிரி நடிக்கிறான். மவனு என்னையா ஏமாத்த பாக்குற? இருடா, உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன். சண்முகம், சண்முகம். என்னடா ஏன்டா கத்துன? வேணாம் மரணி, இந்த மாதிரி நடு சாமத்துல வீட்டுல ஆறலாம் நேரத்துல இந்த மாதிரி புருஷனை வெட்ட வரதுல தப்புல. அடச்சி வாய் முடு. உன் மனசுல நீ நினைக்கிறியே, அதை விட இது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏலே வேணாம் மரணி, தப்பு செய்யாதல. ஏய், தப்பு பண்ணது நீதான். ஏலே நானா பண்ண நினைச்சல, நினைச்சாலே தப்புதான். ஏலே என்னல நினைச்சாவ? நீ மாட்டு பேசிட்டே போற. எல்லாம் எங்க அப்பா சொல்லணும், ஒரு கண்ணி கழியாத கண்ணி பையனை வீட்டுல தனியா விட்டு பக்கத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை விட்டு போனாரு பாத்தியா? அவங்க பண்ணதான் தப்பு. ஓ, பக்கத்துல பொண்ணு இருந்தா நீ இஷ்டத்துக்கு பிளான் பண்ணுவியோ? பாரு பரணி,
2 நாள்ல அமாவாசை. அப்ப அப்படிதான் செய்ய. அதுக்காக டக்குனு அருவாளை தூக்கிட்டு வருவியோ? ஓ, அமாவாசை நெருங்குனா உனக்கு இப்படிதான் கண்ட எண்ணெல்லாம் வருமா? வெட்டி போட்டுருவ ராஸ்கல். இலே, இப்படி உறங்குனவன் எழுப்பி எதுக்குல மல்லு கட்டிட்டு இருக்க? யாரு நீ தூங்குன? தூங்குற மாதிரி நடிச்சிட்டு போய் சொல்றியா? யாரு யாரு நான் நடிச்சனா? இலே, நல்ல அம்சமா உறக்கத்துல இருந்த நீ வந்து எழுப்பிட்டம்ல. நான் சத்தமே போடலையே, அப்புறம் எப்படி முழிச்ச? நல்ல தூக்கத்துல இருந்தா உனக்கு எப்படி முழிப்பு வந்துச்சு சொல்லு. அப்ப தூங்குற மாதிரி நடிச்சது உண்மைதானே? ஐயோ ஏலே, என்னல இப்படி எல்லாம் பேசுத? இந்த கோட்டிக்காரி கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுதுனே. ஏலே, நீ முதல்ல போய் படு. மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாமா? படுப்பேன், ஆனா தூங்க மாட்டேன். தூக்கத்துல கூட நீ தப்பா நினைக்க கூடாது. ஜாக்கிரதை. அப்பனே முருகா, என்னது சோதனை? இந்த கோட்டிக்காரிகிட்ட நீ மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குதியோ? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்து கொடுத்தேன். காலையில வரைக்கும் உசுரோட வச்சுக்கப்பா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே கூடாது. இன்னைக்கு நானா அவனான்னு பாத்துருவோம். என்னடி? கதவு பூட்டல, சும்மாதான் சாத்தி கிடக்கு. அடப்பாவி, நாசமா போற. ராத்திரி பூரா கதவு திறந்து போட்டா உள்ள படுத்து கிடக்கான். அப்பா, அண்ணனை காணுப்பா. அவன் கொல்ல பக்கம் கிள்ள பக்கம் எங்கேயாவது போயிருப்பான். அப்பா இல்லப்பா, கொல்ல கதவு உள் பக்கமா பூட்டி கிடக்கு. பூட்டி கிடக்கா? ஏன்பா வாசகதவை திறந்து போட்டு அண்ணன் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை பரணி ரூம்ல பரணிக்கு துணையா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, பரணி கூடவா? ஏன் இருந்தா என்ன தப்பு? ஏன் பரணியோட புருஷன் தானே அவன், கூட இருந்தா என்ன தப்பு இருக்கு? ஏ காணி, நீ போய் பரணி சம்மூத்தி எழுப்பி கூட்டு வா. சரிப்பா. ஏய் பாத்துட்டே, கதவு தட்டிட்டு உள்ள போ. நீ பாட்டுக்கு உள்ள போயிடாத. சரிக்கா, போ. ஆமா ஆமா. ஐயோ அப்பா. ஏய் என்னடி, என்னாச்சு? உள்ள மைனி ரூம்ல. மைனி ரூம்ல என்னடி? கட்டல்ல. ஏய் சொல்லு. மைனி என்னடி, என்னாச்சு? அட அறிவு கட்டவள, உன்னை கதவு தட்டிட்டு தானே போச்சேன். அப்பா நீயே வந்து பாருப்பா. அட கூமுட்ட, ஒரு அப்பா பண்ற வேலையாதுலாம். என்ன பண்றது, பெரிய மனுஷன் வீட்டுக்கு போய் தொலைறேன். ஐயோ, முருகா காப்பாத்து. என்னாச்சுப்பா? எப்பா என்னப்பா என்னாச்சு? பாரு. எப்போ இல்ல எங்கடா போன? கதவு திறந்து போட்டு நீ பாட்டுக்கு போயிருக்க. எப்போ காலையிலே வெள்ளனே எழுந்துட்டேன்பா. குளிச்சேன், கவசம் படிச்சேன், பசி எடுத்துச்சு. அதான் எசைக்கல, அதான் முக்கில் இருக்கிற டீ கடைக்கு போய் டீ சாப்பிடலாம் போனேன். அதுக்குள்ள நீ வந்துட்டீனா, அதுதான் கது திறந்து வச்சுட்டு போனேன். நீங்க வரத பார்த்தேன், இருந்தாலும் சூடா வடை போட்டானுங்களா, அதை சாப்பிட்டு வரது கொஞ்சம் லேட்டா போச்சு. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டியா. கடையில விற்கிற வடையை மட்டும் தின்னு. மொத்த மௌனம் பெத்த, அதுவும் விவரம் இல்லாம போச்சு. இல்லை என் தலை எழுத்து.
தலைங்கடி கடையில போய் வடைய இல்லை எதுக்குல ஆளாளுக்கு என்னைய முறைச்சு போனாவ காலையில போய் ஒரு வடை சாப்பிட்டு அவ்வளவு பெரிய குத்தமா ஒருவேளை இவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம சாப்பிடன்னு கோச்சிக்கிட்டாவளோ நேத்து உனக்காக உங்க அப்பா கிட்ட அடி வாங்கினல அம்புட்டும் வேஸ்ட். உன் கூட இருக்கிறது எனக்கு தான் அசிங்கம். இவனுக்கு என்னாச்சு? இவன் எதுக்கு இப்படி தளிச்சுக்கிட்டு போதா? பரணி, ஹே உட்காரு. ஏய், உனக்கும் நெயில் பாலிஷ் வச்சு விட்டுமா? ஐயோ வேண்டாம், ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா இருக்காது. ஏன் நெயில் பாலிஷ் போட்டா என்னடி? இல்ல, பளிச்சுன்னு போட்டா டீச்சர்ஸ் எல்லாம் பாப்பாங்க, அப்புறம் நம்மளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. என்னடி சிரிக்கிற? இல்ல, நீ அருவாளோட தூங்குனத நினைச்சேன், சிரிப்பு வருது. பயம் இருக்காதா பின்ன? நீங்க யாருமே வீட்ல இல்லடி, சண்முகம் மட்டும்தான் இருந்தான். ஏ, அண்ணா அப்படிப்பட்ட ஆளா? அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் ஒரு பயம் தானே. அண்ணனை நினைச்சு பயந்தியா இல்ல உன்னை நினைச்சு உனக்கே பயமா? ஏய், என்னடி சொல்ற? புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சரி, அண்ணனை எப்படி நீ தப்பா நினைச்ச? தாலி கட்டிட்டான்ல, இப்போ இருக்கிறது என்னோட பழைய சண்முகம் இல்ல ரத்னா. அந்த சண்முகம் எனக்கு பிடிக்காததை பண்ண மாட்டான். ஆனா இந்த சண்முகம் வேற மாதிரி இருக்கான். எந்த மாதிரி? முத்துப்பாண்டி மாதிரியா? ஐயோ, முத்துப்பாண்டி மாதிரி இருந்தா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். சரி பரணி, 100 நாள் கழிச்சு நீ போயிடுவியா? சந்தேகமா? இல்ல, அதுக்குள்ள அண்ணன் உன் மனசுக்குள்ள வந்துட்டா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அண்ணன் உன் மனசுக்குள்ள வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரவே மாட்டான். உனக்கு அண்ணனை பிடிக்காதா பரணி? அது வேற கதை, இது வேற கதை. யாரு நமக்கு துரோகம் பண்ணிட்டாலும் கோவம் வரும். சில நாள்லயே அதை மறந்துடுவோம். ஆனா நமக்கு வேண்டியவங்க, நாம நேசிக்கிறவங்க, நாம நம்பிட்டு இருக்கிறவங்க, நம்ம மதிக்கிறவங்க, நம்ம உணர்வை பத்தி கவலைப்படுறவங்க சின்ன துரோகம் பண்ணா கூட என்னால தாங்கிக்க முடியாது. சண்முகம் பண்ண காரியத்தினால நான் கார்த்தியை மட்டும் இல்ல, சண்முகத்தையும் இழந்துட்டேன். இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சவங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க 2 பேரு மட்டும்தான். என் அம்மா, அடுத்து சண்முகம். அந்த சண்முகத்தை இப்ப நான் இழந்துட்டேன். அண்ணன் துரோகமா நினைச்சு இதை பண்ணிருக்காது பரணி. உனக்கு அண்ணன் ஆச்சே, எப்படி விட்டு கொடுப்ப? ஐயோ, அப்படி இல்ல பரணி, நீயும் நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை. முத்துப்பாண்டி உன் அண்ணன் தான், ஆனா நீ எனக்காக தானே சப்போர்ட் பண்ண. அதான் என் அத்தை மக பரணி. விதி எப்படியோ அப்படித்தானே நடக்கும். விதி மேலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. விதியை நம்பினா டாக்டர் வேலையை பண்ணவே முடியாது.
நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற பேஷண்ட் இறந்துட்டா விதின்னு நாங்க நினைக்கிறது இல்ல. தப்பு பண்ணிட்டோமா, இன்னும் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாமான்னு தான் நினைப்போம். அடுத்து இந்த தப்பு நடக்க கூடாதுன்னு தான் முடிவெடுப்போம். இது விதி இல்ல ரத்னா, சண்முகத்தோட பேராசை. ஆமாமா அண்ணாச்சி, இப்போ பண்டிகை சீசன்ல இந்த பத்தி பாக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு விட்டுருங்க. அந்த பெரிய டப்பா பாக்ஸ் வேண்டாம், அது சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கலாம். அந்த 3 ரூபாய் 4 ரூபாய் பாக்கெட்டு அதை போட்டு விடுங்க. ஐயோ அண்ணாச்சி, பெரிய பாக்ஸ் வானா அண்ணாச்சி, அதெல்லாம் விற்க 2 மாசம் ஆகுது அண்ணாச்சி. நீ சிறுசு போட்டீங்கன்னா அந்த பண்டிகை காலத்துக்கு டக்குன்னு போயிடு. வேணும்ட்டா நான் வாங்கிக்கிறேன், சரியா? எல்லாம் போட்டு பில்ல போட்டு கடைக்கு அமுச்சு விட்டுருங்க. சரக்கு அமுச்சிட்டு காசு வாங்கிட்டுங்க, சரியா? சரி அண்ணாச்சி, வச்சிடுவா. எப்போ நீ என்ன வெள்ளையும் சொல்லியமா நிக்க? எங்கடாச்சும் வெளில கிளம்பிட்டியா? ஆமால, வெளியே தான் கிளம்பிட்டேன், நீயும் கூட வர. எங்க கோயிலுக்கு போதியோ? நான் வேணா போற வழியில விட்டு போவா? கோயிலுக்கு தாம்ல, என் பொஞ்சாதி இருக்கிற கோயிலுக்கு. என்ன எப்போ இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு அம்மையா இழுக்க? என்ன சொல்லுத? உங்க அம்மையை நான் பார்க்க வேண்டாமல? கேரளால தானே இருக்கா, வாழ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். எப்போ உனக்கு ஏதாச்சும் கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா? அதான் சொன்னோம்ல, அம்மா எப்போ வருமோ அப்பதான் வரும், அது வரைக்கும் நீ காத்து தான் கிடக்கணும். இப்ப எதுக்கு நீ இப்படி இம்சை கொடுக்க? என்னல, என் பொஞ்சாதி சூடாமணியை நான் பார்க்க வேண்டாமல? இல்ல, ஒரே ஒரு தடவை நான் போய் பார்த்துக்கிறேன்ல, என்னை கூட்டு போல. எப்போ அதெல்லாம் முடியவே முடியாது. அம்மா எப்போ வரணுமோ அப்போ வரும், அது வரைக்கும் நீ இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இந்த மாதிரி பொசுக்கு பொசுக்கு கிளம்பி வந்து நிக்கவும் கூடாது. போ போய் முதல்ல வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்கு. இல்ல 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 இல்ல, நான் இப்ப என்னல கேட்டவன்ட்ட நல்லா இருப்பல, ஏன்னா நீ மாட்டேங்கிற? இந்த பாரு, இது நாள் வரைக்கும் எங்க இருக்காங்கிறதே தெரியாம இருந்த, இப்ப அவ இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பார்க்காம என் மனசே நோகுது இல்ல. ஒரே ஒரு தடவை நீ கூட்டு போயிடல, உனக்கு புண்ணியமா போயிடல. நான் சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா இருக்கிற இடம் எங்க ஏதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அவ அப்படித்தான். நான் உன்னை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. இல்ல, பெத்தவன்ட்ட மறைக்காதல. இந்த பாரு, ஒரே ஒரு தடவை நீ கூட்டு போல. இல்ல, சூடாமணிட்டு நான் பேசக்கூட வேண்டாம்ல, தூரத்துல இருந்து காட்டு, அங்கிருந்தே பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு தடவை உனக்கு புண்ணியமா போயிருல. எப்போ நான் சொன்ன கேட்க மாட்டியா நீ? தயவு செஞ்சு தூங்குற பூதத்தை கிளப்பாத. அம்மா தானே, அது வரும்போது வரும். தயவு செஞ்சு எதுவும் பேசாம இரு, உனக்கு புண்ணியமா போவோம். எப்படியா பொறுமையா இருக்க முடியும் ஐயா? 20 வருஷம் ஐயா, முழுசா 20 வருஷம் அவன் நினைப்புலயே நான் வாழ்ந்திருக்கேன் ஐயா. விடிஞ்சு எழுந்துச்சா அவன் வந்துருவான்னு எனக்குள்ளேயே நான் லட்சம் தடவை சொல்லி இருக்கேன். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அவன் நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவளை பார்க்காம இருக்க முடியும் ஐயா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா ஐயா, உங்க அப்பா நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா ஐயா. ஒரே ஒரு தடவை நீ கூட்டு போய் காமிச்சிருயா, உனக்கு புண்ணியமா போய். சொன்னா கேட்க மாட்டேன், அறிவில்லை உனக்கு? எத்தனை வாட்டி சொல்றது? வேண்டாம் வேண்டாம் சொல்லுத, திரும்ப அதே பேசிட்டு இருக்க. வேண்டாம் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், புரியாதா? உனக்கு அறிவில்ல, வயசாகுதுல. எப்போ தெரியாம சொல்லிட்டப்பா, படுக்கையில போராடிட்டு இருக்கேன்னு ஒரு பதட்டத்துல சொல்லிவிட்டேன், மன்னிச்சிரு. இனிமே வாயை திறந்து நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ இதை பத்தி ஏதாச்சும் கேட்ட அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிவிட்டேன். என்னாச்சுப்பா? மாமா ஏதாவது சண்டையா? மாமா என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? உங்களுக்கு எதுவும் வேர்க்கலையே? கையை கொடுங்க, பல்ஸ் பாப்போம். நீங்க உட்காருங்க. ஏய் தல உட்காருங்க மாமா. விடுத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவா செய்யுது? ஏண்டா படிக்கல, அதுக்காக பேசிக் காமன் சென்ஸ் கூடவா இல்ல? அவர் எந்த நிலைமையில இருக்காரு, நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு?
அண்ணே என்னண்ணே என்னாச்சு உனக்கு? அப்பாவை செல்லமா கடிச்சுக்கிருவ, சின்னதா கோவப்படுவ, எப்படியா கத்துவ? கேட்டு எனக்கே கலங்கி போய் ஓடி வர. என்னென்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப அவரை திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் தான் திட்டுதேன். நான் கத்திட்டு தான் இருக்கேன். நீங்களே சமாதானமா இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாருக்கு அறிவு இருக்கு யாருக்கு அறிவு இல்லைன்னு தெரியலையே. கோவம் வந்தது கந்தன. இப்ப என்ன பண்ண சொன்னதீங்க? ஆளாளுக்கு வந்து நாட்டாம செய்யாதீங்க. போங்க போய் அவங்க வேலையை பாருங்க. ஏய் லூசு, சாதாரண சமயத்துல நீ 1000 சண்டை போடலாம். இப்பதான் கார்டியாக் ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. அவருக்கு பிபி ஏறினா பிரச்சனை ஆகும். உனக்கு அது தெரியாதா? இஷ்டத்துக்கு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம் தான், கொஞ்சம் லூசு தான். நான் அப்படிதான் கத்துவேன், வெறி வந்தா அப்படிதான் கத்துவேன். இப்ப என்ன? போங்க. பரணி நீ வா. கோவம் வந்து அதுக்கு கண்ணு மண்ணு தெரியாது. அப்பா நீயும் வா. வா மாமா, ஒரு தடவை உங்களுக்கு பிபி செக் பண்ணணும். வாங்க உள்ள வாங்க மாமா. ஆப்பா வா. ஓ நீ முதல்ல ஓ. தப்பு பண்ணிட்டேன். அம்மை சத்தியம் வாங்கி இவர்கிட்ட உண்மையை சொன்னது பெரிய தப்பா போச்சு. உடம்பு சரியில்லாதவரை சொன்னா சந்தோஷப்படுவார்னு பார்த்தா ஐயோ, இதையே பிடிச்சுக்கிட்டு படம் பிடிச்ச என்னத்தை செய்ய போறேன். ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன கேட்டாருன்னா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே.